Hi friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு சார்ட் பேப்பர் அண்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். பிளாக் கலர் சார்ட் பேப்பர். நான் சார்ட் பேப்பர் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேனோ அதே சைஸில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சார்ட் பேப்பரில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் நம்ம போடணும். அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா காம்பஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்து இதில் வந்து நான் சின்னதாக ஒரு பாலம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த பாலத்தோட தூண் இருக்கும்ல, அது மட்டும் ஒரு மெஷர் பண்ணல, சும்மா அப்படியே கற்பனை நம்ம வந்து வரைஞ்சிட்ருக்கோம் அந்த பாலம் மாதிரி. சரியா? அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியே இது வரைஞ்சிடலாம். ஓகே, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு பிளாக் சார்ட்டில் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ தெரியாது, நம்ம அதை ஒரு ஷேடோ அடிக்கும் போது தான் தெரியும். இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா அடுத்து வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். அதுவுமே ஸ்கேல் யூஸ் பண்ணி சிம்பிளாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். சின்னதாக அந்த மேலேருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒன்று வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மரக்கிளை இருக்கும்ல, அது வந்து அந்த கூண்டுக்கு சைடில் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதுவுமே வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். சும்மா ஒரு 5-6 கிளை இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஆர்ட்டு தான். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேறு எந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். வேறு மாதிரி கூட ஏதாச்சும் உங்களுக்கு தோன்ற மாதிரி ட்ராயிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. அவ்வளோதான். 3 ஸ்டெப் தான். சாரி, 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டோம், அப்புறம் அந்த கீழே பாலம் மாதிரி வரைஞ்சிட்டு, அப்புறம் ஒரு கூண்டு மாதிரி வரைஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன மரக்கிளை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தனித்தனி பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக அழகாக கட் பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே வந்துட்டு தனித்தனி பீஸாக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, தனித்தனியாக எடுத்துடாமல் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கங்கே தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் அதுக்கு மேலே லைட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து 1 கோட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பென்சிலில் வரைஞ்சி தெரிஞ்சிச்சுன்னா இல்லை எரேசர் வச்சு கூட அழிச்சிக்கலாம். பட் வந்துட்டு அழிக்கும் போது கிழிஞ்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி மேலே லைட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். கொடுத்துட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயில் ஷீட்டை வந்துட்டு நம்ம எந்த அளவு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கோமோ அந்தளவு வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷீட்டை வந்து நல்லா சின்னதாக வந்து நம்ம கசக்கிக்க போகிறோம். அப்போ தான் அந்த சின்ன சின்னதாக டெக்ஸ்சர் தெரியும். அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் தான் அழகாக இருக்கும். வேறு மாதிரி நீங்கள் சிப்ஸ் கவர் அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு போல் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் அவ்வளோ வராது அந்த மாதிரி கவர்லலாம் பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியுமே பொறுமையாக பிரிச்சுட்டு அதை எடுத்து இந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த ஷீட் வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு சைடில். இது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் இந்த ஷீட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் பிரிக்கும் போது பார்த்து பொறுமையாக பிரிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே ஒட்டிக்கிறேன். ஓகே, மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பீஸ் அப்படியே பின்னாடி திருப்பி அதுலேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி மடித்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. இல்லாத இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற இடத்துல மட்டும் இப்படி மடித்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். பின்னாடி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எடுத்து ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. அப்படி இல்லைனா உங்கள் கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா அப்ளை ஆகும். அப்ளை ஆகிட்டு அந்த அலுமினியம் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஒட்டும். அதுக்காக தான். ஓகே, இப்போ அந்த மாதிரி எடுத்து நம்ம ஒட்டியாச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதோடைய அவுட்லுக் இருக்குது இல்லையா, அந்த சைடில் அதுக்கு மட்டும் ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஏதாச்சும் ஒட்டினோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது இவ்வளோ தான் கிராஃப்ட்டு. பட் ஃபினிஷிங் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அதோட சைடில் லேஸ் எடுத்து ஒட்டலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலர் லேஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு லேஸ் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. சைடில் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, அதே அலுமினியம் ஃபாயில் ஷீட்டையே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இந்த லேஸ் எடுத்து நான் ஒட்டுறேன். இது வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகாலில் கூட ஒட்டிக்கும், கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டுறேன். ஃபெவிபாண்ட் இது வரைக்கும் கிராஃப்ட்டுக்கு எதுக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பட் ஒட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. அந்த ஃபெவிபாண்டு ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒட்டுது. நம்ம அவசரத்துக்கு வந்து ஹார்ட் க்ளூலாம் சூடு பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு.
இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு இது தான். நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே ஃப்ளாஷ் லைட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பவர் கம்மி பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது அப்படி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது தனியாக அந்த உள்ளுக்குள்ளே ஃபாயில் ஷீட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு. அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. நைட்டில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இது வாலில் நான் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சிம்பிளாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய் பாய்.